Friends, welcome to Food Journey Tamil channel. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்ல வைக்கிற மாதிரி ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 1.5 கப் பருப்பு எடுத்துக்கிறேன். தோரம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி கழுவி வெச்சுக்கோங்க. இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பை ஃபர்ஸ்ட் நம்ம கொதிக்க வைக்க போறோம். பருப்பு இப்ப நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. பருப்பு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம காய்கறி எல்லாத்தையும் சேர்க்க போறோம். நான் வெட்டி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் இது கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பவுடர் இது நான் வீட்டிலே செஞ்சது 1 ஸ்பூன் முழுசா சேர்த்துக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வத்தல் தூள் கூட சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் வத்தல் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இப்போ நான் இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து டேஸ்ட் கொஞ்சம் பண்ணிக்கோங்க, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் வத்தல் தூள் இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு நம்ம கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் உங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா வீடே வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சாம்பாரோட வாசனை கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாம்பாரோட டேஸ்ட்டும் இதில் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. அப்போ பருப்பு மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. அதனால கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு வாட்டி கிண்டிடலாம். இப்போ அடுப்பை இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ தாளித்து இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தாளித்து இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ்க்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.